இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. இந்த பீஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நாங்கள் இதை ஃபஸ்ட்டு ரெண்டாக வெட்ட போகிறோம். இந்த மாதிரி நடுவில் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மட்டும் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உள்ள இருக்கிற அந்த சீட்ஸ்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணுங்க. பாருங்க நம்ம கட் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா அழகா பீசஸா வந்துருச்சு பாருங்க, குட்டி குட்டியா. பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். இருந்தாலும் நம்ம இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ண போறோம்ன்றதுனால நம்ம இப்போ ஜூஸா மாத்திரலாம். பாருங்க நம்ம நல்லா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜார்ல மாத்திரலாம். இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லா மிக்ஸி ஜார்ல மாத்திருங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில்லுன்னு பிடிக்கும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நம்ம நல்லாவே அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க. பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுல்ல ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு எடுத்துருக்கத இதில் ஆட் பண்ணிடுங்க. பாருங்க கீழே வருது பாருங்க, அந்த ஜூஸ் மட்டும் கீழே வருது பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஃபுல்லுத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க நம்ம வடிகட்டியாச்சு. இந்த மாதிரி நம்ம நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சர்விங் கிளாஸ்ல ஆட் பண்ணிடலாம். பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க, அந்த ரெட் கலர்ல. இப்போ இது மேலே நம்ம இப்போ அழகுக்காக ஒரே ஒரு சின்ன வாட்டர்மெலன் பீஸ் வச்சிடலாம். இந்த மாதிரி சொருகிக்கோங்க. பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நம்மளோட டேஸ்டியான லெமன் ஜூஸும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சமா புதினாவும் இது மேலே வைக்கலாம். பாருங்க நம்ம ரெண்டுத்தையுமே வச்சதுக்கப்புறம் இப்போ வாட்டர்மெலன் சர்பத்தை நம்ம ரெடி பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸை ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு சப்ஜா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து வாட்டர்மெலன் இருக்கு அந்த ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் எல்லாம் ஸ்கூப் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கோங்க. பாருங்க பார்க்கவே சூப்பராக ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பாருங்க.
இதே மாதிரி நீங்கள் தேவையான அளவுக்கு பால்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாக்கி இருக்கிற அந்த வாட்டர்மெலன்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நம்ம நல்லாவே அரைச்சாச்சு. இது ஒரு பவுலில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து அந்த ஃப்ளேவருக்காக தான். லெமனை ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடியாக இருக்குது. பாருங்கள், சப்ஜா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். வாட்டர்மெலன் ஜூஸும் நம்மக்கிட்ட இருக்குது. சில்லுக்காக நம்ம ஐஸ் கியூப்ஸும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் சும்மா அழகுக்காக ஒரே ஒரு லெமன் ஸ்லைஸை இந்த மாதிரி சைடில் வைங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற ஒரே ஒரு பாலையும் சைடில் அப்படியே சொருகி விடுங்க. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. நம்ம சொருகியாச்சு பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ தேவையான அளவுக்கு சப்ஜா ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஊற வச்சுருக்கிறோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஐஸ் கியூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது சில்லுன்னு குடித்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த பால்ஸையும் ஆட் பண்ணிடலாம். அந்த ரவுண்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம்ல, அந்த வாட்டர்மெலன் பால்ஸ், அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான வாட்டர்மெலன் சர்பத்தும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு நம்ம இதை ரெடி பண்ணி குடிச்சோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.